Evening, friends. Last session, we were seeing section 1 of 3 questions. 3 கேள்விகள். ராஜா கேட்ட 3 கேள்விகள். அதற்கான விடை கிடைத்ததா செக்ஷன் 1ல கிடையாது. அவர் கேட்டிருக்க, ஆனா அவர் கன்வின்ஸ் பண்ற மாதிரி யாருமே பதிலளிக்கல. அவருடைய அரசவையில இருந்த நபர்கள் யாருமே பதிலளிக்காததுனால அவர் ஒரு துறவிய தேடி போறார். கரெக்டா? ஒரு துறவிய தேடி போற. இந்த துறவிய தேடி போறதுக்கு முன்னாடி அந்த அரசவையில இருந்தவங்க எல்லாம் ஒரு மெஜிஷியனாலதான், ஒரு மந்திரவாதியாலதான் எது சரியான நேரம் அப்படிங்கிறத கரெக்டா சொல்வார் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. கரெக்டா? அடுத்தபடியாக முக்கியமான நபர்கள்னு பார்த்தா இந்த கவுன்சிலர்ஸ், ப்ரீஸ்ட், டாக்டர்ஸ், மருத்துவர்கள், மதகுருகள், இவங்கெல்லாம் தான் ரொம்ப அவசியமான நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர்கள், மெஜிஷியன் தான் சரியான நேரத்தை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மதகுரு and these people who are well versed in this warfare, the போர்ல அந்த பணிபுரியக்கூடிய நபர்கள், அவங்கதான் ரொம்ப முக்கியமான நபர்கள் ராஜாக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த மாதிரியான பதில்கள் எதுவுமே அந்த ராஜாவுக்கு கன்வின்சிங்காவே இல்லை. அவரை திருப்திப்படுத்துற மாதிரியே எந்த பதிலுமே இல்லை, இல்லையா? அதனால அவர் என்ன பண்ற, நான் ஒரு துறவியை தேடி போறேன், அவரால்தான் பதில் அளிக்க முடியும். இருக்கிறதுலயே அவர் தான் புத்திசாலியான நபர். கேட்கிற இந்த 3 கேள்விகளுக்கான பதில் அவரால் தான் தர முடியும் அப்படிங்கறதா இந்த ராஜாவினுடைய எண்ணமா இருக்கு. இவர் இந்த துறவியை தேடி போறார். துறவி என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சாதாரண குடிசையில வாழ்ந்துட்டு இருக்க. அந்த ஊர்ல பரிச்சயமான மக்கள் தான் இந்த துறவிய பாக்குறாங்க. ரொம்ப எளிமையான உடைகள் அணிந்து இந்த ராஜா போய் அவரை பாக்குறார். இவர் ஒரு ராஜா தோற்றத்துல இல்லாம ஒரு எளிமையான நபர் போல ஒரு தோற்றத்துல போய் சந்திக்கிறார் அந்த துறவிய, இல்லையா? இந்த துறவிட்ட போய் என்கிட்ட 3 கேள்விகள் இருக்கு, நீங்க பதில் அளிக்க முடியுமா அப்படின்னு சொல்ற. அவர் நிலத்தை தோண்டிண்டே இருக்க. சார், ஒன்னும் இவரை கண்டுக்கிற மாதிரி தெரியல. நீங்க வேணா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யறேன், உங்களுடைய மண்வெட்டியை வேணா என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறா கூட இந்த ராஜா கேக்குற இந்த துறவிட்ட. சரி எடுத்துக்கோயேன் அப்படிங்கிறா போல இந்த துறவியும் கொடுக்குற. ஏதாவது செஞ்சாவது இந்த துறவிட்ட இருந்து பதில் வாங்கிடலான்னு பாக்குற. ஆனா ஒண்ணுமே நடக்கல. இந்தா என்னுடைய மண்வெட்டி என்கிட்டயே கொடுத்துரு, நானே செய்யறேன், நான் ஓய்வு எடுத்ததெல்லாம் போதும். என்னடா அது, நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், இவர் பதில் அளிப்பாரு, நம்ம கேள்விகளுக்கான பதில் இங்க கிடைக்கும்னு நினைச்சு நம்ம வந்தோமே, ஒண்ணுமே கிடைக்கலையே. இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு நபர் ஓடி வரா போல ஒரு தோற்றம் காண்றது. சோ அவர் யாரு, அந்த நபர்கிட்ட நமக்கு பதில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம போன கிளாஸ்ல ஸ்டாப் பண்ணியிருந்திருப்போம், இல்லையா? So we will start today's session with section 2. So section 1ல என்னெல்லாம் பார்த்திருப்போங்கிறத நம்ம இது வரைக்கும் குயிக்கா ரீகேப் பண்ணோம். செக்ஷன் 2வை நம்ம படிக்கலாம். The king turned round and saw a bearded man coming running out of the wood. இந்த ராஜா ஒரு தாடி வச்சுட்டு இருந்த மனிதர் இந்த காட்டிலேருந்து ஓடி வரத பார்க்கிற. The man held his hands pressed against his stomach. தன்னுடைய கைகளை தான் வயத்து மேல அப்படியே இறுக்கமா அழுத்தி பிடிச்சிட்டா போல அவர் ஓடி வர. And blood was flowing from under them. அந்த இறுக்கி அணைச்சு வச்சுட்டு இருக்காரு இல்லையா வயத்து மேல, அதுக்கடியில இருந்து ரத்தமா கொட்டுறது. When he reached the king, he fell fainting on the ground, moaning feebly. அந்த
நபர் ஓடி வர்றார் இல்லையா, இந்த ராஜாவும் துறவி நிக்கிற இடத்த பார்த்து. அந்த இடத்துல பார்த்தோம்னா வலி தாங்க முடியல, பயத்துல கைய வச்சுட்டு இறுக்கமா கைய வச்சுருக்க வேகமா ஓடி வர ஒரு பலவீனமான ஒரு முனகல் சத்தத்தோட அவர் அப்படியே கீழே மயங்கி விடுற ஒரு பலவீனமான ஒரு முனகல் சத்தம். மூனிங்னா ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த வலியில நம்ம கத்துவோம் இல்லையா. ஃபீபிள் அப்படின்னா வீக், இல்லாட்டி லேக்கிங் எனர்ஜின்னு சொல்லலாம். இதுக்கான வேற வார்த்தைகள் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஃபீபிளுக்கு வீக்குன்னு சொல்லலாம், ஃப்ரெயில் அப்படின்னு அழைக்கலாம். I'll write it on the board for you. You can call it as weak or the person is lacking energy. தெம்பே இல்லாத மாதிரி, ஏன்னா வலியில துடிச்சுட்டு இருக்காரு இல்லையா. Was lacking energy and he was crying in pain. வலியோட கத்துற, வலிக்குதே அந்த மாதிரி ஒரு சத்தத்தோட அவர் ஓடி வர இந்த இடத்துல. The king and the hermit unfastened the man's clothing. அந்த இடத்துல இருந்த ராஜாவும் துறவியும் அந்த நபர் அணிஞ்சிருந்த துணியை வந்து அவிர்த்தாங்களாம். அன்பாசன்னா அந்த உடைய வந்து அவிர்க்கிறது. அன்பாசன், லூஸ், ஓப்பன், அன்டைட், இதெல்லாம் அதற்கான அர்த்தம். அன்பாசன்னா நம்ம என்ன சொல்லலாம், டு லூசன். ஏன்னா ரத்தம் வந்து கொட்டிகிட்டே இருக்கு, அதை வந்து எப்படியாவது சரி செய்யணும் தானே பாக்குறாங்க. call it as loose or untied. அவிர்க்க பாக்குறாங்க அந்த துணியை. அப்பதான் என்ன பிரச்சனைங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். There was a large wound in his stomach. அவருடைய வயத்துல ஒரு பெரும் காயம் இருந்துதான். The king washed it as best as he could. அவரால முடிஞ்ச அளவுக்கு ராஜா அத அலம்ப பார்த்திருக்க. And bandaged it with his handkerchief and with a towel the hermit had. அத வந்து அலம்புறது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து ஒரு கட்டு போடணும் இல்லையா. எதை வச்சு கட்டு போடுவாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் ஏது வந்து பேண்டேஜ், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி அந்த பேண்டேஜ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்குமா என்ன. அவங்க கிட்ட இருந்த கர்ச்சீஃபும் அந்த துறவிட்ட இருந்த ஒரு டவலை வச்சு அந்த இடத்த வந்து காயத்தை சரி பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அதனால அந்த இடத்துல பேண்டேஜ் போட்டு விடுறாங்க, இருக்கக்கூடிய இந்த கர்ச்சீஃபும் இந்த டவலை வச்சுட்டு. பட் த பிளட் குட் நாட் ஸ்டாப் ஃப்ளோயிங். ஆனா ரத்தம் வந்து நிக்கவே இல்லை, ஓயாம அது மட்டும் கொட்டிகிட்டே இருக்கு. And the king again and again removed the bandage, soaked with warm blood, and washed and rebandaged the wound. மறுபடியும் அந்த ராஜா வந்து அந்த கட்டை அவிழ்க்கிறாரு. அந்த ரத்தம் உறிஞ்சிருக்கு இல்லையா அந்த துணி, அதை புழிஞ்சு மறுபடியும் அதை சுத்தம் செஞ்சு திருப்பி அந்த காயத்து மேல கட்டு போடுற. When at last the blood ceased flowing. Ceased அப்படின்னா நின்னு போறது. கடைசியில ஒரு கட்டத்துல வந்து அந்த ரத்தம் வந்து கொட்டுறது நிக்கிறது. The man revived. ஒரு புத்துணர்ச்சி பெறார் அந்த நபர். And asked for something to drink. எனக்கு ஏதாவது குடிக்க தெரியுங்களா ஐயா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட கேக்குற. The king brought fresh water and gave it to him. ஒரு நல்ல ஒரு சுத்தமான தண்ணியை வந்து அந்த ராஜா எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட தர. Meanwhile the sun had set and it had become cool. அந்த பொழுதுல வந்து சூரியன் வந்து அஸ்தமிச்சிருந்தது. அந்த இடமும் வந்து அப்படியே குளிர்ச்சியா இருந்தது. It had become cool. So the king with the hermit's help carried the wounded man to the hut and laid him on the bed. இந்த ராஜா துறவியினுடைய உதவியோட இந்த காயப்பட்ட நபரை, அவர் இருந்தார் இல்லையா அந்த துறவி ஒரு குடிசை, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த படுக்கை அறையில படுக்க போடுறாரு இவரை. ஏன்னா ரொம்ப பலத்த காயத்தோட இருக்காரு, அவரை சரி செய்யணும் இல்ல. அதனால இந்த துறவியினுடைய குடிசைக்கு போய் இவரை வந்து அந்த பெட் மேல போடுறாரு.
இந்த படுக்கை மேல படுத்ததுக்கு அப்புறம் லையிங் ஆன் த பெட் the man closed his eyes and was quiet. இந்த கண்ணை மூடிலே அப்படியே அமைதியா இருக்கிற அந்த நபர், அதாவது இந்த காயப்பட்ட நபர். lying on the bed the man closed his eyes and was quiet. யார் வந்து காயப்பட்டிருக்கா? ஒரு நபர். அந்த நபரினுடைய பெயர்லாம் நமக்கு தெரியல. அவர் அந்த இடத்துல ஓடி வர, பலத்த காயத்தோட வயத்துல ஓடி வர, இவங்க 2 பேரும் அதை சரி செய்ய பாக்குறாங்க. அதனால என்ன பண்றாங்க, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, அந்த கட்டை அவிர்த்து இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கர்ச்சீஃபையும் டவலையும் வச்சு அந்த கட்டு போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து அந்த ரத்தம் கொட்டுறது வந்து நின்னு போயிடுது. இவங்க 2 பேருமே அந்த நபரை வந்து துறவி தங்கியிருந்த அந்த குடிசைக்கு வந்து தூக்கிட்டு வராங்க. கொஞ்ச நேரம் இவர் ஓய்வு எடுக்கட்டுமேனு. அந்த காயப்பட்ட நபர், எனக்கு ஏதாவது தரீங்களா குடிக்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட கேக்குறாங்க. ராஜாவும் கொடுக்குறாரு. சூரியன் வந்து அஸ்தமிச்சு போயிடுது. அந்த அந்த சாயங்கால பொழுதும் அப்படியே குளிர்ச்சியுடன் இருக்கு. இப்ப இந்த படுக்கையில படுத்தபடியே இந்த நபர் வந்து கண்ணை மூடின்னு அமைதியா இருக்கு. But the king was so tired from his walk and from the work he had done that he crouched down on the threshold and also fell asleep so soundly that he slept all through the short summer night. இந்த ராஜா இவ்வளோ அவருக்கு ரொம்ப டயர்டா போயிடுது. முன்னும் பின்னுமா நடந்து இவ்வளோ வேலை செஞ்சதுனால அந்த இடத்துல, அதாவது இந்த ஒரு நபரை படுக்க போட்டாங்க இல்லையா, அந்த இடத்துலயே தான் முதுகு அப்படியே குனிஞ்சவாறு அந்த இடத்துல அந்த வீட்டினுடைய, அதாவது இந்த குடிசையினுடைய என்ட்ரன்ஸ்ல, த்ரெஷோல்ட்னா என்ட்ரன்ஸ், ஹி கிரவுச் டவுன் ஆன் தி த்ரெஷோல்ட், அப்படியே தன் முதுக வளைச்சிட்டு அந்த வாசல், இந்த குடிசையினுடைய வாசல்ல அப்படியே படுத்துக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து அப்படியே ரொம்ப டயர்டா போயிடுது வாசலுக்கும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த துறவிக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு நிலத்தை தோன்றதுக்கு இல்லையா. கேள்விகள் கேட்டு பார்த்திருக்காரு, பதில் அளிக்கல. அடுத்தபடியாவே இந்த நபர் ஓடி வந்திருக்காரு, இவருக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு. நிறைய நடந்ததுனாலயோ என்னமோ இவருக்கு ரொம்ப டயர்டா போயிடுறது. இவர் என்ன பண்றார், தன் முதுக வளைச்சுட்டு இந்த குடிசை வாசல்லே அப்படியே சத்தமான ஒரு உறக்கத்துடன் தூங்கி போயிடுறார். So soundly that he slept all through the short summer night. அந்த இரவு முழுக்கவுமே அவர் தூங்கி போயிடுறார். அவ்வளவு அசந்து போயிருக்கு இவருக்கு. thresholdனா entrance. crouched, crouchedனா bent, வளைஞ்சுண்டு. when he awoke in the morning, awake னுடைய past form awoke, காத்தால எழுந்ததுக்கு அப்புறம். when he awoke in the morning, it was long before he could remember where he was. நான் எங்க இருக்கேன் எனக்கு தெரியலையே, நான் எங்க வந்திருக்கேன், or who was the strange bearded man lying on the bed and gazing intently at him with shining eyes. நான் எங்க இருக்கேன் எனக்கு தெரியவே இல்லையே, யார் இந்த நபர், ஒரே தாடி வச்சுட்டு இருக்காரு, எனக்கு எதிர்த்தாப்புல படுத்துட்டு இருக்காரு, என்ன வேற அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்காரு, அவருடைய கண்களோ ஒரு பளிச்சுன்ற ஒரு தோற்றம் அளிக்கிறது, அவரோ என்னையே பார்த்துட்டு இருக்காரு, யார் இந்த நபர், தாடி வச்சிருந்த நபர் யாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ராஜாக்கு வருது. தனக்கு வந்து புரியல. இப்ப நம்மளே வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல படுத்து எழுந்தோம்னா நம்ம எங்க இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம அவ்வளவு அசந்து தூங்கி போயிருந்தோம்னா. அதே போலதான் இந்த ராஜாவும் அவ்வளவு அசந்து தூங்கி போயிருக்க, திடீர்னு எழுந்து பார்த்தா யாரோ ஒரு நபர் தாடியோட படுத்துட்டு இருக்காரு. யார் இவர், அந்த தாடி வச்ச நபர் வேற என்னையே பார்த்துட்டு இருக்காரு, யாரா இருக்கும், அவருடைய கண்களோ வேற பளிச்சுன்னு ஒரு தோற்றம் அளிக்குது, யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ராஜாக்குள்ள வருது. Forgive me, said the bearded man in a weak voice when he saw that the king was awake and was looking at him. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா அப்படிங்கிற குரல் தான் அந்த தாடி வச்சிருந்த நபர்கிட்ட இருந்து கேக்குறது. when he saw that the king was awake, அந்த ராஜா முழிச்சுட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அது மட்டும் இல்லாம தன்னையே பார்த்துட்டு இருக்காரு, அதாவது இந்த தாடி வச்ச நபரையே இந்த ராஜா பார்த்துட்டே இருக்கிறத வந்து இவர் கவனிக்கிறார். என்னை எப்படியாவது மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்ந்த குரலோட மன்னிப்பு கேட்கிற. I do not know you and have nothing to forgive you for, said the king. எனக்கு உங்களை யாருமே தெரியலையே, நான் எதுவும் என்கிட்ட ஒன்னும் இல்லவே இல்லை, காரணமும் ஒன்னும் இல்லை உங்களை மன்னிக்கிறதுக்காக அப்படின்னு ராஜா பதில் அளிக்கிறாராம். You do not know me, but I know you. உங்களுக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு வந்து உங்களை நல்லாவே தெரியும், நீங்க ரொம்ப பரிச்சயமானவங்க தான் எனக்கு. I am that enemy of yours who swore to revenge himself on you.
நான் தான் உங்களுடைய எதிரி. உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப துடிச்சிருந்தேன். பிகாஸ் யூ எக்ஸிக்யூட்டட் ஹிஸ் பிரதர் அண்ட் சீஸ்ட் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நீங்க வந்து என்னுடைய சகோதரனை வந்து கொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய சொத்தையும் அபகரிச்சீங்க. ஐ நியூ யூ ஹேட் கான் அலோன் டு see the hermit. நான் உங்களை வந்து கண்காணிச்சுனே தான் இருந்தேன். நீங்க தனியா தான் போயிருக்கீங்க அந்த துறவியை பாக்குறதுக்கு. அந்த விஷயத்தெல்லாம் நான் சேகரிச்சு வச்சிருந்தேன். நீங்க எங்க போயிருக்கீங்க, தனியா போயிருக்கீங்களா, யாரோட போயிருக்கீங்க, இதெல்லாம் நான் உங்களை ஒத்து கவனிச்சுன்னு தான் இருந்தேன். நீங்க தனியா போயிருக்கிறத பார்த்துதான் நான் உங்களை வந்து போற வழியில உங்களை கொன்னுடலாங்கிற ஒரு திட்டத்தோட தான் நான் வந்தேன். ஐ நியூ யூ ஹேட் கான் அலோன் டு see the hermit. நீங்க துறவிய பாக்குறதுக்கு தனியா தான் போயிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ரிசால்வ் டு கில் யூ. நான் ஒரு உறுதியான ஒரு எண்ணத்தோட நான் உங்களை கொன்னே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் இருந்தேன். on your way back but the day passed and you did not return. அந்த நாள் என்னவோ கடந்து போச்சே தவிர நீங்க வந்து திரும்பி வரவே இல்லை. so I came out from my ambush to find you. நான் அந்த ஆர்வத்தோட எங்க இருக்கீங்க, உங்களை நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, அந்த ஆர்வத்தோடயே நான் வந்தேன். and came upon your bodyguard and they recognized me and wounded me. நான் வந்து உங்களை தேடி வந்தேன்னா உங்களுடைய அடியாட்கள், உங்களுடைய பாதுகாவலர்கள், சாரி உங்களுடைய பாதுகாவலர்கள் வந்து நான் வந்திருக்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் உங்களை வந்து எதுக்காக பார்க்க வந்திருக்கேன் இதை வந்து கண்டறிஞ்ச அந்த உங்களுடைய பாதுகாவலர்கள் என்னை வந்து காயப்படுத்திட்டாங்க. பயங்கரமா என்னை அடிச்சுட்டாங்க. ஐ எஸ்கேப் ஃப்ரம் தெம். நான் அவங்கள்ட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். பட் ஷுட் ஹாவ் பிளட் டு டெத் ஹேட் யூ நாட் ட்ரெஸ் மை wound. இறந்தே பேர்ந்திருப்பேன் ஒருவேளை நீங்க வந்து என்னுடைய காயத்துக்கு வந்து இந்த பேண்டேஜ் போடலைன்னா நான் இறந்தே பேர்ந்திருப்பேன். ஐ விஷ் டு கில் யூ. நான் உங்களை கொல்லணும்னு தான் நான் விருப்பப்பட்டேன். அண்ட் யூ ஹவ் சேவ் மை லைஃப். உங்களை கொல்லணும்னு நான் எண்ணத்தோட வந்தேன். ஆனா நீங்க என்னடானா என்னுடைய உயிரையே காப்பாத்திட்டீங்க. Now if I live and if you wish it, I will serve you as your most faithful slave and will bid my sons to do the same. Forgive me. நீங்க நான் உங்களை வந்து கொல்லணும்னு வந்தேன். ஆனா நீங்க என்னுடைய உயிரை காப்பாத்திட்டீங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் உங்களுடைய அடிமையா நான் என்னுடைய காலம் முழுக்க நான் உங்களுக்கு வேலை செய்வேன். நான் மட்டும் இல்ல, என்னுடைய பசங்களும் உங்களுக்காக அந்த வேலையை செய்வாங்க. ஐயா என்னை எப்படியாவது மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு இந்த தாடி வச்ச நபர் இந்த ராஜாவை பார்த்து இந்த வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. அந்த ராஜா வந்து மன்னிக்கிறாரா, இல்ல பழி வாங்க போறாரா, இல்ல பதில் கிடைக்க போறதா? இந்த கேள்விகளுக்கான பதில் அப்படியே இருக்குல்ல, உனக்கு ஒண்ணும் தெரியலையே. யாரோ ஒரு புதுசா ஒரு நபர் வந்திருக்க, அவருக்கான கதையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் நம்ம. The king was very glad to have made peace with his enemy so easily and to have gained him for a friend, and he not only forgave him but said he would send his servants and his own physician to attend him and promised to restore his property. அந்த ராஜா வந்து தன்னுடைய எதிரிக்கு வந்து தன்னுடைய எதிரியோட நட்பு பாராய்ந்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம் அடையிற. இந்த மாதிரி ஒரு நண்பரை இந்த மாதிரி ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சிருக்காரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு சந்தோஷத்தை தருது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து இப்ப மன்னிக்கவும் வேற செஞ்சிருக்காரு. அண்ட் ஹி நாட் ஓன்லி forgave him. மன்னிக்கிறது மட்டும் இல்லாம அவர் வேற என்ன சொல்ல வர, நான் என்னுடைய சேவகர்கள்லாம் என்னுடைய சர்வென்ட்ஸ் எல்லாரையும் அனுப்புறேன், எனக்கு தெரிஞ்ச மருத்துவரையும் நான் உங்களை வந்து பார்க்க வைக்கிறேன், உங்களுக்கு இந்த காயத்தை சரி செய்ய வைக்கிறேன். அண்ட் his own physician to attend him and promise to restore his property. உங்களுடைய சொத்தையே நான் மறுபடியும் உங்களுக்கு திருப்பி கொடுக்குமா நான் முயற்சி எடுக்கிறேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் வருத்தாரு. Having taken leave of the wounded man, அந்த காயப்பட்ட நபர் அந்த இடத்துல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ராஜா the king went out into the porch and looked around for the hermit. சுத்தி முத்தி பாக்குறார், எங்கடா அத துறவிய வந்து காணவே இல்லையே, எங்க போயிருப்பார் அவர். இந்த காயப்பட்ட நபர்கிட்ட இருந்து அவர் விடை பெற்றுட்டார். தன்னுடைய சேவர்களை அனுப்புறேன், ஒரு மருத்துவரையும் அனுப்புறேன், உங்களுடைய காயங்கள்ல நான் சரி செஞ்சுறேன் மொத்தமா. அது மட்டும் இல்லாம இந்த அபகரிக்கப்பட்ட இந்த சொத்தையும் நான் திருப்பி கொடுத்துடுறேன். இந்த ஒரு வாக்குறுதியோட அந்த இடத்தை விட்டு இந்த ராஜா கிளம்பிடுறார். அந்த இடத்த விட்டு எங்க போடுற, தன்னோட
அரசவைக்கா போறார்? இல்லையே, பதிலே இன்னும் கிடைக்கல இல்ல. எங்க இருக்கிற இந்த துறவி? பதில் கிடைக்கிறதா? மறுபடியும் அவருடைய தேடல்ல அவர் ஆரம்பிக்கிறார். Before going away, he wished once more to beg an answer to the questions he had put. மறுபடியும் ஒரு வாட்டி வேணா கெஞ்சி கேட்டு பார்ப்போம், கேட்ட கேள்விகளுக்கான பதில் கிடைக்குதா. The hermit was outside on his knees. இந்த துறவி என்னவோ வாசல்ல தன்னுடைய முட்டி கால்களை அப்படியே வளைஞ்சா போல வச்சுட்டு அந்த he was sowing seeds. இந்த செடி வளர்க்கறதுக்கான இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு இருந்தார். ஏன்னா நேற்றுக்கு தானே இந்த பள்ளம் தோண்டி இருக்காங்க. அந்த பள்ளங்கள்ல வந்து இந்த செடிக்கான விதைகளை வந்து அவர் போட்டு இருக்கார். That had been dug the day before. இந்த நாள் அந்த நாளைக்கு முந்தின நாள் தான் வந்து தோண்டிருக்காங்க பள்ளத்தை. ஸோ அந்த தோண்டின பள்ளத்துல வந்து இந்த விதைகளை போடலாங்கிறதுனால இந்த தன்னுடைய கால்களை வந்து மடிச்சா போல இந்த துறவி உட்கார்ந்துட்டு இருக்கார் வாசல்ல. The king approached him and said, "For the last time, I pray you to answer my questions, wise man." புத்திசாலியான நபரே, நான் கடைசி தடவை உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னுடைய கேள்விகளுக்கான பதில சொல்லுங்களேன். You have already been answered. உனக்கான பதில்கள் உனக்கு ஏற்கனவே கிடைச்சிடுது அப்படின்னு துறவி அவரை பார்த்து சொல்றார். Still crouching on his thin legs and looking up at the king who stood before him. நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கு. அதை சொன்னபடியே அவர் தன்னுடைய கால்களை வளைச்சுட்டு இந்த ராஜாவை உத்து பார்த்துட்டே இந்த பதில்களை சொல்றார். How answer? What do you mean? Asked the king. பதில் அளிச்சுட்டாங்களா? யாரு? என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னு இந்த ராஜா துறவியை பார்த்து கேக்குறாராம். Do you not see? நீங்க பார்க்கலையா என்ன அப்படின்னு இந்த துறவி பார்த்து கேக்குற ராஜாவை. If you had not pitied my weakness yesterday and not dug these beds for me, but had gone your way, that man would have attacked you and you would have repented of not having stayed with me. ஒருவேளை என்னுடைய பலவீனத்தை வந்து நேத்திக்கு நீங்க அறியல, எனக்கான இந்த 2 பள்ளங்களை நீங்க எனக்கு தோண்டல அப்படின்னா அந்த நபர் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்க வந்து காயப்பட்டு இருந்திருப்பீங்க. You would have repented of not having stayed with me. நீங்க ஒருவேளை வருந்தி இருந்திருப்பீங்க. அடடா, நம்ம இந்த இடத்துலயே தங்கி இருந்திருக்கணுமே, ஏன் நம்ம இந்த இடத்த விட்டு போனோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். அதனால உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நேரம்ங்கிறது நேத்திக்கு நீங்க அந்த 2 பள்ளங்களை தோண்டினீங்க இல்லையா, அதுதான் முக்கியமான நேரம். So the most important time was when you were digging the beds. மேம், எனக்கு புரியல மேம், ஏன் வந்து இது முக்கியமான நேரம்னு சொல்றீங்க, இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா அப்படிங்கறது எண்ணம் யாருக்காவது இருந்ததுன்னா நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இந்த ராஜாவுக்கு வந்து குழப்பம், பதில் கிடைச்சிருதுன்னு இந்த துறவி சொல்றாரு. எப்படி பதில் கிடைச்சது அப்படிங்கிற கேள்வியை மறுபடியும் இவர் கேட்கறத, ஒருவேளை நீங்க வந்து என்னுடைய பலவீனம், அதாவது நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், அடையோ பாவம், அந்த மாதிரி என்னை பார்த்து பரிதாபப்படாம நீங்க இங்க வராம இருந்திருந்தீங்கன்னா, நீங்க எனக்காக இந்த 2 பள்ளங்கள் தோண்டாம இருந்தீங்கன்னா நீங்க உங்க வழியை பார்த்து போயிருந்திருப்பீங்க. வழியில இந்த நபர் வந்து உங்களை வந்து தாக்கி இருந்திருப்பாரு. நீங்க அப்ப வந்து என்ன பண்ணிருப்பீங்க? வருத்தப்பட்டிருப்பீங்க. அடடா, நம்ம இந்த நேரத்துல அந்த துறவியினுடைய இடத்துலயே இருந்திருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி நேர்ந்திருந்திருக்காது அப்படிங்கிற எண்ணம் தான் வந்திருக்கும். அதனால உங்களுக்கு நீங்க முக்கியமான நேரம் எதுன்னு கேட்டீங்க இல்லையா, இந்த 2 குழி பள்ளங்கள் நீங்க தோண்டினீங்க இல்லையா, எனக்காக தோண்டினீங்க. அதுதான் அந்த முக்கியமான நேரம். நீங்க தோண்டின இந்த பள்ளத்துக்கான இந்த நேரம் தான் முக்கியமான நேரம். The most important time was when you were digging the beds. அந்த நேரத்துல நீங்க வந்து இந்த இடத்துல பள்ளமா தோண்டினீங்க இல்லையா, இல்லாட்டி நீங்க வந்து தாக்கப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம். And I was the most important man. அந்த நேரத்துல யார் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபரா இருந்திருக்காங்க? நான் தானே. And to do me good was your most important business. எனக்கு வந்து உதவி செய்யணுங்கிறது தான் உங்களுக்கு வந்து எண்ணமா இருந்திருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு உதவி செய்யணுங்கிறதுலாம் உங்களுடைய எண்ணமா இருந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு முக்கியமான வேலையாவும் தோணி இருக்கு. அதனால எனக்காக அந்த பள்ளம் தோண்டின நேரம் தான் முக்கியமான நேரம். நான் தான் முக்கியமான நபரா உங்களுக்கு அந்த சமயத்துல இருந்திருக்கேன். எனக்கு உதவி செய்யறதுதான் உங்களுக்கு அந்த நேரத்துல முக்கியமான வேலையா இருந்திருக்கு. இந்த 3 கேள்விகளுக்கான பதில்கள் அந்த நேரத்துல என்னவா இருந்ததுங்கிறத இந்த துறவி சொல்றாரு. இப்ப afterwards when that man ran to us,
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த நபர் நம்ம கிட்ட ஓடி வந்தார் இல்லையா? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ வேர் அட்டெண்டிங் டு ஹிம். அந்த நபர் ஓடி வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான நேரமா எது இருந்தது? நீங்க அவருக்காக பணிபுரிறீங்க. அவருக்கு வந்து உதவி செய்றீங்க. யூ வேர் அட்டெண்டிங் டு ஹிம். If you had not bound up his wounds, he would have died without having made peace with you. ஒருவேளை அவருடைய காயத்து வந்து நீங்க இந்த கட்டு போடாம இருந்திருந்தீங்கன்னா, அவர் வந்து வலி தாங்க முடியாம இறந்தே கூட போயிருந்திருக்கலாம். He would have died without having made peace with you. உங்ககிட்ட அவர் மன்னிப்பும் கேட்டிருந்திருக்க மாட்டாரு. அந்த வலியோடயே, அந்த காயத்தோடயே இறந்தோ போயிருந்திருப்பாங்க. So he was the most important man. அவர்தான் முக்கியமான நபர். And what you did for him, அவருக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ, அதுதான் ரொம்ப முக்கியமான வேலையா இருந்திருக்கு அந்த நேரத்துல. அந்த முக்கியமான நேரம்ங்கிறது என்னன்னா, நீங்க வந்து அந்த காயத்துக்கான இந்த கட்டு போட்டதுதான் முக்கியமான நேரம். முக்கியமான நபர் யாருன்னா, ஹி வாஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். அந்த நபர் தான், அந்த தாடி வச்ச நபர் தான் ரொம்ப முக்கியமான நபரா இருந்திருக்கார். நீங்க அவருக்காக என்ன வேலை செஞ்சீங்களோ, அதுதான் முக்கியமான வேலையா இருந்திருக்கு. ரிமெம்பர் தென், தேர் இஸ் ஒன்லி ஒன் டைம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நேரம் தான் ரொம்ப முக்கியமானது. எது அப்படின்னா, தட் இஸ் நவ். பிரசன்ட் டைம். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? பிரசன்ட் டைம். இப்ப என்ன செயல் செய்யறோமோ, அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து அதனுடைய தாக்கம் ஏற்படுத்துறது இல்லையா? அததான் இந்த துறவியும் இந்த ராஜாட்ட சொல்ற. ரொம்ப முக்கியமான நேரம் எது அப்படின்னா, பிரசன்ட் டைம். தற்போது பொழுதுதான் முக்கியமான நேரம். It is the most important time because it is the only time when we have any power. அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். ஏன் அப்படி சொல்றாரு அவரு? ஏன் அது அப்படி சொல்றாருன்னா, ஏன்னா அந்த நேரத்துக்கு தான் நமக்கு அதற்கான பவர் இருக்கு. என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம ஒரு நல்லது செஞ்சா அது நமக்கே திருப்பி வரும். நம்ம எதிர்காலத்தை நோக்கி ஏதோ ஒரு திட்டமிடுறோம், அதுவும் பிரசன்ட் மொமெண்ட்ல அதற்கான திட்டமிடுறோம்னா, அது கண்டிப்பா நம்மளுடைய ஃபியூச்சர்ல அதுக்கான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் இஸ் தி பிரசன்ட் மொமெண்ட். அதுதான் அதற்கான விளக்கமா இவர் தெரிவிக்கிறார். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏன் அவர் வந்து பிரசன்ட் டைம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்னு சொல்ல வர்றாரு. த மோஸ்ட் நெசசரி பர்சன் இஸ் தி ஒன் வித் ஹூம் யூ ஆர். யாரு கூட நீங்க இருக்கீங்களோ, யார் கூட நீங்க இருக்கீங்களோ அந்த நொடியில, தற்போதைய நேரத்துல நீங்க யார் கூட இருக்கீங்களோ, அவங்கதான் முக்கியமான நபர்கள். யார் உங்க கூட இருக்காங்களோ, அவங்கதான் வந்து முக்கியமான நபர். The most necessary person is the one with whom you are, for no man knows whether he will have dealings with anyone else. முக்கியமான நபர் யார் அப்படின்னா, நீங்க யார் உங்க கூட இருக்காங்களோ அவங்கதான் முக்கியமான நபர். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஃபேர், எது முக்கியமான வேலை அப்படின்னா, அந்த நபருக்கு வந்து நல்லது செய்யறது தான். அந்த நபருக்கு நல்லது செய்யறது தான் ரொம்ப முக்கியமான வேலை. பிகாஸ் ஃபார் தட் பர்பஸ் அலோன் வாஸ் மேன் சென்ட் இன்டு திஸ் லைஃப். அந்த காரணத்துக்காக தானே மனிதர் வந்து இந்த பூமிக்கே அனுப்பப்பட்டிருக்காரு. பிறருக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும், நன்மைகள் செய்யணுங்கிறதுக்காக தானே நம்ம இந்த பூமிக்கே அனுப்பப்பட்டிருக்கோம். சிறந்த உயிரினமே வந்து இந்த மனிதனுடைய உயிரினம் தான். எத்தனையோ இருக்கு. பட்சிகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, பூச்சிகள் இருக்கு. அதெல்லாம் உதவி செய்யுதுன்னா என்ன? கண்டிப்பா செய்யுது. ஆனா மனிதர்களாலதான் பிறருக்கு உதவி செய்ய முடியும், நன்மைய அதிக அளவுல செய்ய முடியும். கிரியேட் அன் இம்பாக்ட். ரைட்? ஸோ முக்கியமான நேரம்ங்கிறது இந்த நொடி. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் தான் முக்கியமான நபர்கள். அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பணி, அதாவது நல்ல செயல்கள் தான் முக்கியமான வேலை. இந்த 3 கேள்விகள் ராஜா கேட்டிருந்த, அதற்கான பதிலா இந்த துறவி இப்ப அவருக்கு சொல்லிட்டார். இப்ப வந்து அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல தன்னுடைய அரசபையில சொன்னப்பட்ட பதில்கள் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்கா இல்லாதனால, அவரை திருப்திப்படுத்தாததுனாலதான் இந்த துறவியை தேடி வர. ஆரம்பத்துல இந்த துறவியை கேட்டதுக்காக அவருக்கு ஒன்றும் பதில் கிடைக்கல. இந்த தாடி வச்ச நபர் ஓடி வர்றாரு இல்லையா? யார் வந்து இவரை பழி வாங்கணும்னு ஓடி வராரோ, அவருக்கு இவர் உதவி செய்யறார். அவருடைய காயத்துக்கு வந்து இவர் மருந்தளிக்கிறார். அதனால இந்த காயப்பட்ட நபர் வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். இவரும் மன்னிப்பு கொடுக்கிறார்.
தான் பறிச்ச சொத்தை இவர்கிட்டே கொடுக்கறதாவும் இவர் வாக்களிக்கிறார். சோ கடைசியா நம்ம அரசவைக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வேணா கெஞ்சி கேட்கலாம் அந்த துறவிட்ட, பதில் கிடைக்கிறதா பாப்போம் அப்படிங்கறதுதான் இந்த ராஜாவுடைய எண்ணமா இருக்கு இல்லையா? எப்படியோ ஒரு வழியா ராஜாக்கு வந்து பதில் கிடைச்சிருது. எது முக்கியமான நேரம், எது முக்கியமான நேரம், யாரு முக்கியமானவங்க, எது முக்கியமான செயல், நம்மளை சுத்தி இருக்க நபர்களுக்கு நம்ம செயல் செய்யறது, அவங்களுக்கு நன்மைகள் செய்யறதுதான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் thing that we can do to the people around us. Is the most important action. So 3 questions have been answered by the hermit to the king. இந்த ராஜாக்கு வந்து இந்த துறவியால பதில் கிடைச்சிருது ஒரு வழியா. சோ இந்த 2வது செக்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்த்த பகுதியில ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? 3 கேள்விகள் என்ன, இந்த 3 கேள்விகளுக்கான பதில்கள் யார் கொடுக்கறா? துறவிதான் ராஜாக்கு தர. யார் மூலியமா தரப்படுறது? இந்த காயப்பட்ட நபர் அந்த இடையில வர்றதுனாலதானே நமக்கு அந்த பதில் கிடைக்குது. இல்லாட்டி இந்த துறவி வந்து இவருக்கு பதில் கொடுத்திருந்திருக்க மாட்டாரு. இந்த சம்பவம் ஒண்ணு நடந்ததுனாலதானே நமக்கு இந்த பதில் கிடைக்கிறது இல்லையா? Okay. Last session we had seen section 1. So pertaining to it, I'll be asking multiple choice questions now. So pertaining to this section 2, இந்த section 2 சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம அடுத்த செஷன்ல அதற்கான பதில்களை பார்க்கலாம். செக்ஷன் 1ல இருந்து எது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோமோ அதற்கான கேள்விகள் நான் இப்ப கேட்கிறேன். நீங்க பதில் அளிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகே, ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். நான் இந்த கதையே நிறைய வாட்டி சொல்லியிருந்திருப்பேன் இன்னைக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் மெனி டைம்ஸ். ஸோ யூல் பி ஏபிள் டு ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் வெரி ஈஸிலி. சுலபமாகவே உங்களால பதிலை கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புறேன். ஓகே, லெட் மீ ஷேர் தி ஸ்கிரீன் ஃபார் யூ. இந்த கதையை யார் மேம் எழுதினா? எங்களுக்கு மறந்து போயிடுதே. யார் எழுதினா? லியோ டால்ஸ்டாய்ங்கிறவர் தான் எழுதியிருக்கார். கரெக்டா? ஏன்னா நம்ம அந்த கதையே பார்த்துட்டே இருக்கோமே தவிர இந்த கதையை யார் எழுதினார்? இந்த கதையை எழுதினது வந்து லியோ டால்ஸ்டாய். இவர் வந்து ஒரு ரஷ்ய எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளரா தன்னுடைய காலத்தின் போது சொல்லப்பட்டிருக்க. He lived during the period of 1828 to 1910. 18ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கார். சோ 3 கேள்விகள் இந்த பாடத்துல செக்ஷன் 1ல இருந்து 10 கேள்விகள் தரப்பட்டிருக்கு. அதற்கான பதில நீங்க எழுதலாம். There was a king who had dash questions in his mind. 3, 4, 2. எத்தனை கேள்விகள் இருந்தது? ரொம்ப சிம்பிளான கேள்வியாச்சு மேம். நீங்க தான் நிறைய வாட்டி சொல்லிருந்தீங்களே இந்த கதைய. இந்த பாடத்தினுடைய தலைப்பே இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தந்துரும் இல்லையா? The king's first question was, இந்த ராஜாவினுடைய முதல் கேள்வியா என்ன இருந்தது? Who were the most necessary people? What was the right time for every action? How to know what was the most necessary thing to do? யார் வந்து முக்கியமான நபர்கள், எது வந்து சரியான நேரம் ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு, எப்படி வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது, எது வந்து முக்கியமான அவசியமான வேலைங்கிறது எதை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? இதுதான் அந்த 3 கேள்விகள் ராஜா கேட்டது. அதுல எது முதலாவதான கேள்வி? இதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்கப்பட்டது. இதுதான் 3 கேள்விகளே மேம் ராஜா கேட்டது. இதெல்லாம் கரெக்ட் தான். எது அவருடைய முதல் கேள்வியா இருந்தது?
Dash were referred to know right time for every action. யார் வந்து அணுகப்பட்டாங்க? சரியான நேரத்தை வந்து ஒவ்வொரு செயலுக்கும் சரியான நேரம் யார் சொல்லுவாங்கன்னு சொல்லப்பட்டது? மருத்துவர்களா, இல்ல அஸ்ட்ராலஜிஸ்டா, இல்ல மந்திரவாதிகளா, மெஜிஷியன்ஸா? ஆரம்பத்துல இந்த கதையினுடைய ஆரம்பத்துல இவங்களை வந்து நம்ம அணுகிறோம்னா இவங்க வந்து சரியான நேரத்தை சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு செயலை செய்யறதுக்கு எது சரியான நேரங்கிறது இவங்களால கரெக்டா சொல்ல முடியும் அப்படிங்கறத யாரு சொல்லப்பட்டது? டாக்டர்ஸ், அஸ்ட்ராலஜிஸ்ட், மெஜிஷியன்ஸ். ஜோசியக்காரன் அவங்க தான் அஸ்ட்ராலஜிஸ்ட். The king decided to consult a dash renowned for his wisdom. ஒரு வயதான நபர், ஒரு மந்திரவாதி, ஒரு துறவி. யார வந்து சந்திக்கலாம் அப்படிங்கறது ராஜா முடிவெடுத்தார். When king came to meet the hermit, the hermit was, இந்த துறவி வந்து என்ன செய்து கொண்டிருந்தார்? digging the ground, meditating, cooking food, சமைத்துக் கொண்டிருந்தார், தியானம் செய்து கொண்டிருந்தார், பள்ளத்தை அதாவது இந்த நிலத்தை தோண்டி கொண்டிருந்தார். The story, the 3 questions was written by மேம். நீங்க இப்ப இந்த எம்சிக்யூஸ் கேட்கறதுக்கு முன்னாடி தானே மேம் பதில் சொன்னீங்க. உங்களுக்கு இது உதவிகரமா இருக்கும். கரெக்ட். லியோ டார்வின், ஜாக்கோயியா, லியோ டால்ஸ்டாய். ரொம்ப சுலபமான கேள்வி அப்படின்னு தோன்றுதா? In answer to the second question, the advice of the counselors, priests, doctors and warriors would be important to the king. இதுதான் இந்த அரசவையில இருந்த நபர்களுடைய எண்ணமா இருந்தது. இந்த ராஜா கேட்ட இரண்டாவது கேள்விக்கு இந்த கவுன்சிலர்கள், இந்த மதகுரு, மருத்துவர்கள், போர் வீரர்கள் அவங்களாம் தான் ராஜாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நபர்களா சொல்லப்பட்டாங்க. இந்த வாக்கியம் வந்து சரியா தவறா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? The king went to the woods in a simple clothes with his bodyguard on his horse elephant. எதுல போனார் அவர்? குதிரையிலையா, யானை மேல உட்கார்ந்து போனாரா? இந்த எளிமையான துணிகளை அணிஞ்சுதான் பேருக்கு. எதுல போனார்? குதிரையா, யானையா? ப்ரொக்ளைம்டுங்கிற வார்த்தை இந்த கதையில நம்ம பார்த்துருப்போம். ப்ரொக்ளைம்டு அப்படின்னா என்ன? announced officially, announced secretly. வெளிப்படையா ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது, இல்ல ரகசியமா தெரிவிக்கிறது. எது அர்த்தத்தை தரும்? dismounted, get off, go down. கீழே போறது, இறங்குறது. I hope you would have written answers for these 10 questions. இந்த 10 கேள்விகளுக்கான பதில் நீங்க எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ளைம், டிஸ்மவுண்டட் இது போன்ற வார்த்தைகள் இந்த செக்ஷன் 1ல நான் சொல்லும் பொழுது அர்த்தத்தை தெரிவிச்சிருந்திருப்பேன். நீங்க கவனமா கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால பதில் எழுத முடியும். Okay. So with this, I shall end the session over here. அடுத்த கிளாஸ்ல இந்த செக்ஷன் 2 கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். சப்ளிமெண்டரி ரீடிங்கா இது இருக்கு இல்லையா? இந்த பரீட்சையில வந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும், இந்த கொஹரண்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி தரப்படும், காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸ் தான் எப்படி தரப்படுறோம் அப்படிங்கிற கேள்விகளை நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.